வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே நைட்டு வந்து மெரினா பீச் போன வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது மெரினா பீச்சில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு. பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக இதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கும். அப்புறம் அங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு போனோடனே மெரினா பீச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரொம்ப லேட் நைட்டில் போயிருந்தோம். அதனால் பட்டினப்பாக்கம் போயிருந்தோம். அப்புறம் அங்கே போய்ட்டு நைட்டு டின்னர் வந்து வீட்டிலேருந்து கொண்டு போய் சாப்பிட்டுட்டு, அப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. வருஷம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப லேட்டானனால அங்கேருந்து போலீஸ் எல்லாம் அப்புறம் கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறையா பேர் இருந்தாங்க. நாங்கள் மட்டும் இல்லாமல் நிறையா குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியே கிளம்பி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நிறையா பேர்த்த வந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அப்போ நாங்கள் எழுந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேக் கட் பண்ணி அந்த 12 மணி ஆனோடனே வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போலீஸ் வந்து எல்லாத்தையும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, போங்கன்னு. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் தான். ஆனால் அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அது ஒரு 12 மணி மாதிரியாக இருக்குது. அது ஏதோ ஒரு 6 மணி 7 மணி மாதிரி இருக்குது. அவ்வளோ க்ரௌடு. இதுதான் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸு. இது வந்துட்டு நம்ம பட்டினப்பாக்கத்துலேருந்து இப்படி இப்போ யூட்டர்ன் பண்ணி வந்தோன்னா அந்த மெரினாவோட பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அப்புறம் இது வந்து பீச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப லேட் நைட் ஆனதுனால. அதனால் நாங்கள் சும்மா அங்கே மட்டும் லைட்டாக அப்படியே போயிட்டு அப்படி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி காசிமேடு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம். காசிமேடில் போயிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை, சும்மா லைட்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மவுண்ட் ரோட் விழாவில் போயிருந்தோம். அங்கே போய் பன் பட்டர் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ்.